செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் என்று சொன்னாலும் ஒரு தனித்துவமான தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் பின்னால் போவார். இப்பொழுது விஜய் பின்னால் போவார். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் சேரப்போகிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை விட்டார். அதனால் அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு திரு அமித்ஷா அவர்கள்தான் என்னை இப்படி பேச சொன்னார் என்று அவர் தெரிவித்தார். இன்னும் சில நாட்களிலே அமித்ஷா அவர்கள்தான் தாவேகாவில் சேரச் சொன்னார் என்பதையும் அவர் வெளிப்படையாக சொல்லுவார். பாஜகவினுடைய நாடகம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவருடைய முதன்மையான நோக்கம் அதிமுகவை ஒழிப்பது தான். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தாவேகா உருவான காலத்திலிருந்து இது பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பு தான். பாஜக சொல்லிதான் விஜய் இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வருகிறோம். அது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பு தான் விஜய் நடத்துகிற அந்த கட்சி. தமிழ்நாட்டை தங்களுடைய ஒரு கூடாரமாக மாற்றுவதற்கு சனாதன சக்திகள் செய்கிற சதி வேலை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி இருக்கிறது. இந்த சதி திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அதனால்தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியிலே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும், இந்த தேர்தலை சந்திக்கும் என்று கூறி வருகிறார். அதற்கு காரணம் ஏதோ சில இடங்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, தமிழ்நாட்டை சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அந்த நாடகத்திலே ஒரு காட்சி தான் செங்கோட்டையன் தாவேகாவிலே சேருவது. அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு சூழலை பாஜக உருவாக்க முயற்சிக்கிறது. அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டை நிலைகுலை வைக்க முடியாது. அவர்களுடைய நோக்கம் முதல்ல அதிமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்திலே பாஜகவை கொண்டு வருவது தான். 2026 தேர்தல் அதுதான் அவருடைய இலக்கு. 2031 இங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்கின்ற தயாரிப்பு பணி இது. இதிலே இந்த எஸ்ஐஆர் பணியும் சேர்ந்து இருக்கிறது. இதிலே கூடுதலான இடங்களை இந்த முறை அதிமுக அணி என்பதை விட பாஜக, அதிலே இருக்கிற பாஜக வெல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். பீகாரிலே நிதிஷ்குமாரோடு சேர்ந்து கொண்டு 2 பேரும் சமமான இடங்களிலே நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நிதிஷ்குமாரை விட அதிகமான இடங்களை பாஜக வென்றிருக்கிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சர் என்றாலும் அங்கே பாஜகவின் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்படுகின்றன. முக்கியமான துறைகள் எல்லாம் பாஜகவிடம் போய்விட்டன. அதுபோல ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதிமுக இந்த தேர்தலோடு அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். இதற்காகத்தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சதியிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அடிக்கடி அதிமுகவுக்கு அறிவுரை சொல்லி வருகிறார். அதை அவர்கள் பொருட்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அதிமுக சுத்தமாக தமிழ்நாட்டிலே அழித்தொழிக்கப்படும். அதை பாஜக செய்யும். எஸ்ஐஆர் மூலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் வாக்கு பறிப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. பிசிகா இது சம்பந்தமாக சட்ட போராட்டத்தை எடுக்குமா சார்? நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நேற்று முன்தினம் வரை கிடைத்த தகவல், நீங்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் 90 விழுக்காடு படிவங்கள் தான் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 25,500 படிவங்கள் விநியோகிக்கப்படவே முடியவில்லை. அவர்கள் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை போய் படிவத்தை சேர்க்க முடியவில்லை. இதற்கிடையிலே கொடுத்த படிவங்களை திரும்ப பெறுவதிலும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 60-65% படிவங்கள் தான் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் இங்கே கனமழை அறிவிப்பு வானிலை மையம் கொடுத்திருக்கிறது. இந்த அடுத்த ஒரு வாரமும் அந்த இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதிலே தான் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த முடியும். எஸ்ஐஆர் பணிகள் அடுத்த ஒரு வாரத்துக்கு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. எனவே டிசம்பர் 4க்குள் இந்த இலக்கை அடைய முடியாது. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்து போவார்கள். எனவே தான் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியை இப்பொழுது நிறுத்திவிட்டு
தேர்தலுக்கு பிறகு செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். டிசம்பர் 4 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்து நேற்றே லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடத்துல வந்து பிஓவில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தேர்தல் ஆணையம் ஒரு சர்வாதிகார அமைப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் பாஜக அதற்காக உருவாக்கிய சட்டம். தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த வழக்கையும் தொடுக்க முடியாது என்று அவர்களுக்கு பிரதமருக்கே இல்லாத ஒரு சட்ட பாதுகாப்பை பாஜக வழங்கியிருக்கிறது. அப்படி வழங்கி அவர்களை கையாட்களாக வைத்துக்கொண்டு தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி பேர் வாக்குரிமை இழப்பார்கள், அவர்களுடைய வாக்குரிமை பறிபோகும் என்று நாங்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறோம். அவர்களெல்லாம் வாக்குரிமை இல்லாதவர்களாக, குடியுரிமை இல்லாதவர்களாக ஆக்கி தமிழ்நாட்டிலேயே அவர்களை அகதிகளாக ஆக்குவதுதான் பாஜகவினுடைய திட்டம். இந்த நாட்டுடைய பூர்வகுடி மக்களை எல்லாம் இந்த நாட்டில் அகதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மிக மிக கொடூரமான ஒரு திட்டம். சார், செங்கோட்டையன் வந்து திராவிடத்தில் மூத்த தலைவர், அவர் ஒரு நடிகர் பின்னாடி பார்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர் என்று சொன்னாலும் ஒரு தனித்துவமான தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அவர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருவர் பின்னால் போவார். இப்பொழுது விஜய் பின்னால் போகிறார். அவருடைய எதிர்காலத்தை கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவருக்கு வேறு எந்த அக்கறையும் இல்லை என்பதுதான் இதிலே தெரிகிறது. செங்கோட்டையன் தாவேகப்பட்டனால அதிமுக பலவீனம் அடைமா? அதிமுக மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அரசியலுக்கு இதெல்லாம் ஒரு கேடு காலம். பாஜக செய்கிற தில்லுமுல்லுகளை, தகுடு திட்டங்களை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்டுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.